அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போன வீடியோவில் வந்து சக்கரை நோய் இருக்கிறவங்க கரும்பு சாப்பிடலாமாங்கிறத பற்றி பேசியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா கரும்பு சாப்பிட்றனால வாய்ப்புண் வருதா இல்லையான்னு பார்ப்போம். பொதுவாக யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தோம்னா இதை பற்றின தப்பான புரிதலோடு இருக்கிற வீடியோஸ் வந்து பகிரப்பட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறனால கரும்பில் இருக்கிற கால்சியம் கூடயும் பொட்டாசியம் கூடயும் தண்ணி மிக்ஸ் ஆகிறனால எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, இதனால் வாய்ப்புண் வருதுன்னு. ஸோ கரும்பில் இருக்க அந்த கால்சியமும் பொட்டாசியமும் பார்த்தோம்னா ஸ்டேபிளான மினரல், அது கூட தண்ணி பட்டால் எந்த ரியாக்ஷன்லாம் நடக்காது. ஸோ ஏன் வாய்ப்புண்ணு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கரும்பில் இருக்கிற ஷார்ப்பான அந்த நார் பார்த்தோம்னா நம்ம கடித்து சாப்பிடும் போது நாக்குலேயும் பல்லுலேயும் ஈரலையும் இல்லை வாய்க்குள்ளேயோ குத்தும். ஸோ இதனால் வந்து சின்ன சின்ன புண்ணு ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்ற காரம், அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஷார்ப்பான ஃபுட்ஸுனால வந்து உங்களுக்கு வாய்க்குள்ளே புண்ணு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பார்த்தோம்னா மேக்ஸிமம் 1 to 2 டேஸில் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.